டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உணவு தேடி வந்தபோது கிணற்றில் விழுந்த குட்டி யானையை மீட்க முடியாமல் பரிதவித்த தாய் யானை 10 மணி நேரம் பாச போராட்டம் நடத்தியுள்ளது. அது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி குறிஞ்சி நகரை ஒட்டிய வனப்பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் ஒரு யானை கூட்டம் உணவு தேடி வந்துள்ளது. பல இடங்களில் சுற்றிய அந்த யானை கூட்டம் சந்திரன் என்பவரின் தோட்டத்திற்கு வந்தபோது அங்கிருந்த கிணற்றுக்குள் 4 வயது குட்டி யானை ஒன்று தவறி விழுந்தது. குட்டி விழுந்ததை அறிந்த தாய் யானையும் மற்ற யானைகளும் செய்வதறியாமல் தவித்து ஆக்ரோஷமாக பிளறத் தொடங்கியதால் அதுவரை அமைதியாக இருந்த இடம் போர்க்களம் போல் மாறியது. குட்டி யானையை மீட்பதற்கு தாய் யானையும் மற்ற யானைகளும் செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. ஏனென்றால் குட்டி யானை விழுந்திருப்பது 30 அடி ஆழத்தில். கையறு நிலையில் இருந்த தாய் யானை ஆத்திரத்தில் அருகில் உள்ள வீடுகளுக்கு சென்று ஆக்ரோஷத்துடன் சேதப்படுத்தியது. இதனால் வீடுகளில் இருந்தவர்கள் வெளியே வர முடியாமல் தவித்தனர். வந்துட்டு என்ன பண்ணோம், குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ள விழுந்தவொடனே இங்கிட்ட ஓடவும் அங்கிட்ட ஓடவும் கோடியெல்லாம் சுற்றி வருது. என்னால் வெளியே வர முடியாது. ஏன்னு கேட்டால் நான் சின்ன பிள்ளைங்கள 2 பிள்ளைங்கள வச்சுருக்கிறேன். நானும் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுறேன்னா பிள்ளைங்களெல்லாம் கட்டில் கடியில் போட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா ரூமில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எதுவும் பண்ணிடுமோ என்னமோன்னு பார்த்தா சீட்லாம் அடித்து செவரெல்லாம் கிராக்கு விட்டுருச்சு. முடிஞ்ச அளவு நான் என்னடா பண்ணுறேன், விடிய காலையில் தான் நம்ம வெளியே வர முடியும். ஃபாரஸ்ட் மார் வந்து விடிய காலையில் 7 மணிக்கு தான் என்னை மீட்டு எடுக்கிறாங்க எங்கள் 3 பேர்த்துக்கு. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வனத்துறையினர் அங்கு வந்தபோது அவர்களை நெருங்க விடாமல் தாய் யானை தடுத்து நின்றதோடு அவர்களை தாக்குவதற்கு விரட்டிச் சென்றது. ஒரு வழியாக வனத்துறையினர் அந்த தாய் யானையை விரட்டிச் சென்று வனப்பகுதியில் விட்டு குட்டி யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இரண்டு ஜேசிபி வாகனங்களை வரவழைத்து கிணற்றுக்கருகே பக்கவாட்டில் சரிவான பள்ளம் தோண்டி நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அந்த குட்டி யானையை பத்திரமாக வெளியே மீட்டனர். மீட்கப்பட்ட குட்டி யானையை வனத்திற்குள் தாய் யானை இருக்கும் வழியாக வனத்துறையினர் அனுப்பி வைத்து அதை ட்ரோன் வழியாக கண்காணித்தனர். சந்திரங்கிற ஒரு வீட்டில் வந்து குடிநீர் கிணத்துல ஒரு 30 அடி ஆழம் இருக்கும். அந்த குடிநீர் கிணத்துல தவறி விழுந்துருச்சு. அப்போ சம்பவத்தை கேள்விப்பட்டு வனத்துறை அதிகாரிகள் எல்லாரும் இந்த பகுதிக்கு வந்துட்டாங்க. இரவு நேரனால யானை கூட்டம் இருந்தனால அந்த பகுதியை நெருங்க முடியலை. குட்டியான ரொம்ப ஆழத்தில் விழுந்து பிளேறிட்டு இருந்ததுனால பெரிய பாச போராட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதிலேருந்து அந்த தாய் யானைகளை பிரித்து அந்த குட்டி யானை மீட்கிறதுல வந்து ரொம்ப பெரிய சிரமமாகி போச்சு. அந்த ஒரு வழியாக விடிஞ்சு போனதுனால காலையில் அந்த யானையை வந்து ஒரு வழியாக விரட்டி தாய் யானைகளை அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு ஜேசிபி மூலம் குடி நோண்டி சுமார் ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே போராடி அந்த யானையை பத்திரமா மீட்டிருக்காங்க. தாய் இருக்கும் திசையை நோக்கி துள்ளி குதித்து ஓடிய குட்டி யானை ஒரு வழியாக தாயை சென்றடைந்தது. பிரிந்த குடும்பத்தினர் ஒன்று சேர்வது போல் 10 மணி நேர பாச போராட்டம் முடிவுக்கு வந்தது. அந்த யானை கூட்டம் ஒய்யாரமாக வனப்பகுதியை நோக்கி செல்ல தொடங்கியது. அதில் ஒரு குட்டி யானை வந்து கிணத்துல விழுந்துருச்சு. இந்த பகுதியில் அந்த குட்டியை அப்பயே காப்பாற்றுறதுக்காக அந்த பெரிய யானை வந்து அந்த விழுந்த கிணத்துக்குள்ளே வந்து தும்பிச்சாங்கை விட்டு காப்பாற்றுறதுக்கு படும் முயற்சி பண்ணுது. பின்னாடி ஒரு யானை வந்து அதோட காலை பிடிச்சி நம்ம மனிதர்களை போட அதை விட 100 மடங்கு பாசம் வந்து தாய் பாசம் வந்து யானைகிட்ட வந்து பார்க்க முடிஞ்சு. யானை வந்து கயிறு கட்டி யானை வந்து இது பண்ண வச்சு இன்றைக்கி வந்து மீட்டுட்டாங்க. அது வந்து அந்த தாய் யானைகிட்ட போய்கிட்டு அதோட ஸ்மெல் வச்சு தாய் யானை பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி வனத்துறையும் போய் அந்த தாயோட சேர்க்குற ஒரு பாச போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சதாகவே இதை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். வனத்துறையினரின் இந்த முயற்சிக்கும் அர்ப்பணிப்பு மிக்க பணிக்கும் வனத்துறை செயலர் சுப்ரியா சாகு வீடியோ வெளியிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.